ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி சுகந்தி சமையலில் கோதுமை இனிப்பு அடா, அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்த்துக்கிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு. இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை மாவு, தேங்காய், வெல்லம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, சீனி, வெல்லம், கருப்பட்டி என்னன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் வச்சு செய்ய போகிறேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு பேருக்குன்னா இந்த ஒரு பவுல் அளவுக்கே போதும் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக இனிப்பை பேலன்ஸ் பண்ணதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுறோம். சப்பாத்தி பதத்துக்கும் இல்லாமல் தோசை பதத்துக்கும் இல்லாமல் மாவை நீங்கள் ஒரு குழுங்கிற பதத்துக்கு இப்படி இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. பத்துக்கு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், டீயை போட்டு முடிச்சிடலாம். தோசைக்கல்ல போட்டேன், அதுக்குள்ளே மாவு நமக்கு ரெடியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. தோசைக்கல் சூடான உடனே எண்ணெய் தடவியாச்சு. எண்ணெய் தடவிட்டு பார்த்துக்கிடுங்க, ஒரு உருண்டை அளவு எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். தோசை மாவில் தோசை மாவு பருத்துக்கு வச்சு ஊற்றி பார்த்தா அந்த டேஸ்ட் வரலைங்க. இது கொஞ்சம் கஷ்டம்னாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு, கல் சூடானோடனே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கிடுங்க. இடையில தேங்காய் வச்சு அதை கொஞ்சம் விரித்து விடுங்க. உங்களால் முடிகிற அளவுக்கு விரித்து விட்டுக்கிடுங்க. அடுத்தாக்கில் சர்க்கரை வைக்கலாம். இனிப்பு நிறைய வேணும்னா, ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நிறைய வச்சுக்கிடுங்க. மைல்டாக போதும், ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கிடுங்க. இது இனி வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகும் போதே மேலே நல்லா ட்ரை ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, மாவு நல்லா ட்ரை ஆகி வருது. நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை நல்லா இலகி வர ஆரம்பிச்சிட்டு, இந்த பதத்தில் நம்ம அதை 2ஆக திருப்பிக்கலாம். ஸ்டவ்வு சிம்மிலே இருக்கட்டும். ஓகேயா? இப்படி 2 சைடும் மாற்றி புரட்டி போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் கோதுமை அடை ரெடி. இனிப்பான கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. டீயும் அடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிடுங்க.
எனக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.